ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா தீபாவளி ஸ்பெஷல் குலாப் ஜாமுன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குலாப் ஜாமுன் வந்து எல்லார் வீட்லேயும் மோஸ்ட்லி தீபாவளிக்கு கண்டிப்பாக செய்வாங்க. அது வந்து நிறைய பேத்துக்கு ப்ராப்பராக செய்ய வராது. அதை எப்படி நல்லா விரிசல் இல்லாமல் செய்கிறதுன்றதான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து குலாப் ஜாமுன் இன்ஸ்டன்ட் மிக்ஸ் எடுத்துக்கோங்க. நான் வந்து இங்கே MTR குலாப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் வேறு பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா கூட இதே மாதிரி ப்ரொசீஜரில் செய்யுங்க, கரெக்டாக வரும். இப்போ வந்து ஒரு பேக்கெட் ஃபுல்லாகவே ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இதை ஆட் பண்ணும்போது சலிச்சுட்டு ஆட் பண்ணலாம், இல்லை அப்படியே கூட ஆட் பண்ணலாம். நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். இப்போ வந்து நான் 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதில் இருக்க கட்டி எல்லாமே உடச்சி விட்ருங்க. இப்போ வந்து பால் எடுத்திருக்கேன். இது வந்து நான் காய்ச்சி ஆற வச்சிருக்க பால். நீங்கள் வந்து இதை கூல் பண்ணிட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பால் வேணான்னா நீங்கள் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். நார்மல் தண்ணியே ஆட் பண்ணலாம், ஐஸ் வாட்டரும் ஆட் பண்ணலாம். நீங்கள் ஐஸ் வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா வரும். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நிறையா ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இதை வந்து நீங்கள் ரொம்ப ஹார்டாக சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி அடித்து அந்த மாதிரிலாம் பிசையக்கூடாது. விரலுங்களை வச்சு நல்லா மெதுவாக பிசையணும். அது வந்து நீங்கள் விரலை வச்சு பிசையும் போதே அதை நல்லா வந்து பைண்ட் ஆயிரும். இப்போ வந்து நல்லா பைண்ட் ஆயிடுச்சு பாருங்கள். இது வந்து நல்லா சாஃப்டாக கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கணும். இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இதை அப்படியே ஓரமாக வச்சுருங்க. இப்போ வந்து ஒரு பேனில் 2 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நீங்கள் 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 2 ஏலக்காய் தட்டி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து மீடியம் டு ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ வந்து இது நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதை வந்து தொட்டு பார்க்கும் போது எண்ணெய் மாதிரி நல்லா பிசு பிசுன்னு இருக்கணும். நீங்கள் வந்து சுகர் சிரப்பை வந்து கம்பி பதத்துக்கெலாம் ரெடியே பண்ணக்கூடாது, இல்லைன்னா வெள்ளை பூத்துரும். ஸோ வந்து இந்த ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சிக்கு முன்னாடியே நீங்கள் எடுத்துருங்க. ஜீரா வந்து தண்ணியாக இருந்தால் தான் குலாப் ஜாமுனுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ வந்து இந்த பிசு பிசுன்னு ஆயில் மாதிரி நம்மளுக்கு ஒட்டும் கையில். அந்த டைமில் வந்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு நீங்கள் ஹை ஃப்ளேம்லலாம் வைக்கக்கூடாது, சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து எண்ணெய் வந்து லைட்டாக ஹீட் ஆயிரும். அப்போ வந்து நீங்கள் வந்து இந்த ஜாமுன் பால்ஸ்லாம் வந்து போட்டுக்கலாம். நீங்கள் போட்ட உடனே அது வந்து கீழே தான் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் மேலே எந்திரிச்சு வரும். அப்போ வந்து நீங்கள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதே மாதிரி குலாப் ஜாமுன் நீங்கள் போடும் போது பால்ஸ் வந்து நிறையா போட்டுறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்செடுங்க. அப்படி வந்து உங்ககிட்ட பெரிய பேன் இல்லைனா நிறைய எண்ணெய் ஊற்றிருந்தீங்கன்னா நீங்கள் நிறையா போட்டு பொரிச்செடுக்கலாம். இந்த மாதிரி சின்ன பேன் வச்சுருந்தீங்கன்னா கம்மியாகவே போடுங்க. அப்படி நீங்கள் நிறையா போட்டுட்டிங்கன்னா உங்களால் கிண்ட முடியாது, எடுக்க முடியாது. இப்போ பாருங்கள், கொஞ்சமாக போட்டதுனால நம்ம நல்லா கிண்டி விட முடியுது. இது வந்து ஜாமுன் நீங்கள் பொரிக்கும் போது அதை வந்து இந்த மாதிரி கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். அப்போனா தான் வந்து ஈவனாக ஒரே கலரில் பொரியும். அப்படி இல்லைன்னா ஒரு பக்கம் நல்லா வெந்துடும், இன்னொரு பக்கம் நல்லா வேகாது. குலாப் ஜாமுன் நீங்கள் ஃப்ரை பண்ணும் போது ஹை ஃப்ளேமில் மட்டும் வச்சிடாதீங்க, லோ டு மீடியம்லேயே வச்சு பொரிச்சிடுங்க. அப்போனா தான் எல்லா சைடும் நல்லா வேகும். அப்படி வந்து குலாப் ஜாமுன் உங்களுக்கு நல்லா வேகலைன்னா நீங்கள் ஜீராக்குள்ளே போட்ட பின்னாடி நடுவில் வந்து கட் பண்ணி பார்த்தீங்கன்னா வெள்ளையாக இருக்கும். அது வந்து சரியாக வேகலைன்னு அர்த்தம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட சைஸை விட நல்லா பெருசாயிருச்சு. நீங்கள் வந்து சின்ன சின்ன பால்ஸாக போட்டாலே கொஞ்சம் வந்து நல்லா வந்து பெரிய சைஸ்லேயே கிடைக்கும். நீங்கள் வந்து இன்னும் வந்து பால் வந்து பெருசாக போடுறீங்கன்னா எண்ணெய் வந்து இன்னும் நிறையா ஊற்றணும். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து நல்லா ஃபுல்லாக நல்லா வரும். இப்போ பாருங்கள், நல்லா வெடிப்பு இல்லாமல் அழகாக நீட்டாக ப்ளைனாக வந்திருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணியாச்சு. இதை வந்து எடுத்துக்கலாம். குலாப் ஜாமுன் நல்லா ஃப்ரை பண்ண உடனே நல்லா வடிச்சிட்டு ஜீராவில் ஆட் பண்ணிக்கலாம். ஜீராவில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து குலாப் ஜாமுனை நான் ஜீராவில் வந்து ஒரு 2 ஹார்ஸ் ஊற வச்சு எடுத்திருக்கேன். பாருங்கள், நல்லா வந்திருக்கு. நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக நல்லா ஜூஸியாக வந்திருக்கு. நீங்கள் வந்து இதில் நட்ஸ் வந்து ஆட் பண்ணி சாப்பிடுவீங்கன்னா பாதாம் இல்லைனா பிஸ்தா வந்து மேலே தூவி விட்டுக்கலாம் டெக்கரேஷனுக்கு. அவ்வளோதான், பாருங்கள், அழகாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இதை கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், உள்ளுக்க பாருங்கள், எல்லா சைடும் ஈவனாக நல்லா வந்து ஜீரா வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான டேஸ்டியான குலாப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.